சில பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி நிறையவே இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அற்புத பொருள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வெற்றி வேரை வீட்டில் இந்த 3 இடத்துல வைத்து பார்த்தாலே நமக்கு போதும். கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இந்த வெட்டி வேரின் ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தினோன்னா நிச்சயமாக கோடீஸ்வர யோகத்தோடு சுகபோக வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வேர் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா பணத்திற்கு பஞ்சமே எப்பொழுதும் வராது. கையில் தாராளமாக தாறுமாறாக பணம் புழங்கும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம். இந்த வெட்டி வேருக்கு மருத்துவ பயன்கள் ஏராளமாக இருக்குது அப்படின்னாலும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த வெட்டி வேர் நிறைய விஷயங்களை செய்யும் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. பணத்தை ஈர்ப்பதற்கு பல்வேறு பொருட்கள் இருந்தாலும் அதில் பச்சை கற்பூரத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அந்த வகையில் அடுத்த பொருளாக பார்த்தோன்னா வெட்டி வேர் நம்ம வீட்டில் இருந்ததுனாவே போதும், பணம் சரளமாக புழங்கும் அப்படிங்கிற ரகசியமும் இருக்குது. இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தும் பொழுது பணம் தாறுமாறாக புரளும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி வீட்டில் இந்த வெட்டி வேரை எந்த இடத்துல வைக்கணும், எந்த 3 இடத்துல கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொரு இடமா தெரிஞ்சுக்கலாம். முதல் இடமா பார்த்தோன்னா நம்ம வீட்டில் பூஜை அறை தாங்க. இந்த பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு இடமா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கலாம். அந்த கண்ணாடி டம்ளரில் இந்த வெட்டி வேரையும் அதனோட ஒரு முழு எலுமிச்சை பழத்தையும் அதில் போட்டு அந்த கண்ணாடி டம்ளரை நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சிடலாம். இந்த பூஜை அறையில் வைக்கப்படும் அந்த வெட்டி வேரோடு தெய்வக்கனி அப்படின்னு சொல்லப்படும் அந்த எலுமிச்சை பழத்தையும் நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது அதிலிருந்து வரும் ஆற்றல் அப்படிங்கிறது வீடு முழுவதும் பரவும். அந்த ஆற்றல் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது 3 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம மாற்றிடலாம். தண்ணீரை வாரம் ஒரு முறை மாற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் விட்டு அதில் வெட்டி வேர் ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டுட்டு பூஜை அறையில் வச்சிடலாம். இந்த பழத்தை மட்டும் 3 நாளைக்கு ஒரு முறை மாற்றிடலாம். தண்ணீரை வாரத்துக்கு ஒரு முறை மாற்றுவது சிறப்பு. வெட்டி வேரை அப்படியே நம்ம வச்சுருக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னும் பணம் சரளமாக புரளும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் அடுத்த இடம் என்ன முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் எங்கே வேணாலும் வைக்கலாம். அதிலும் குறிப்பாக அதிகமாக நம்ம புழங்குற இடத்துல அந்த வெட்டி வேரை வைப்பது அப்படிங்கிறது அதிலிரும் வரும் வாசம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நேர்மறை எண்ணத்தை உருவாக்கும். நேர்மறை எண்ணம் இருந்ததுனாலே நம்ம மனம் எப்போவுமே லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வீடு அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. 3வது மிக முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டு பணத்தை சேகரித்து வைக்கும் அந்த பீரோ தான். பீரோவில் மரப்பெட்டி வச்சுருப்போம் அல்லது மரத்திலான பாக்ஸ் என்ன வச்சுருந்தாலும் பணத்தை சேகரிக்கும் பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல இந்த வெட்டி வேரை வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். வீட்டில் கண்டிப்பாக இந்த 3 இடத்துல வெட்டி வேரை வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் பணம் எப்படி தாறுமாறாக புரளுது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஒரு பொருளோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா அதிலிருந்து வரும் பலன் அப்படிங்கிறது பலவீதமாக இருக்கும். அதுவும் பிரம்மாண்டமாக இருக்கும். கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அதே போல் இந்த வெட்டி வேரின் மகிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி சந்தோஷமாக வளமான வாழ்வை அனைவரும் சேர்ந்து வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.